நீங்க வந்து பிரதமராக வருவார் அப்படிலாம் சொன்னீங்க. அந்த லூஸ் இன்னொரு செய்திய சொன்னுச்சு. அத நீங்க மறந்துட்டீங்க. 2 நாட்டுக்கு பிரச்சனைன்னா அத தீர்த்து வைக்கிற இடத்துக்கு அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி. எஸ் எஸ் சேம் டிட்டோ 12 வருஷம் கழிச்சு அதே மேட்டரை எழுதி எடுத்துட்டு வந்து கேரக்டரை மட்டும் மாத்திட்டாங்க கதை வசனத்துல. தான் இந்த கதை. நம்ம ஜி தான் இங்க விஜய். இந்த விஜய் தான் நம்ம ஜி. நீங்க எதிரி இல்ல இருந்தாலும் எதிர் தரப்புல நின்றுகிட்டு இருக்கிற ஜோக்கர்ஸா கூட வச்சுக்கோங்க, குரூப்ல டூப்பா கூட வச்சுக்கோங்க. காங்கிரஸ் வேணா இந்த கதையெல்லாம் கேட்டு தேசிய அரசியல்ல பாஜகவுக்கு ஒரு முகம் கொடுத்திருக்கலாம். ஆனா மாநில அரசியல்ல ரொம்ப காலம் நீடிக்க முடியாது. நீங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு மனநிலையில இருக்காரு. தூக்கமா வேற வருது. காலையில 12 மணிக்கு குறைஞ்சி எந்திரிச்சது இல்ல. சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நம்ம தூங்கிடுவோம். நம்ம 6 மணி நேரம் தான் முழிச்சிருக்கிற நேரமே. அதுவும் வீட்டுல உட்கார்ந்து இருப்போம் நம்ம பாட்டுல. பேசாம அதிமுகவுக்கு விஜய பொதுச் செயலாளர் ஆக்கிடலாம். ஏன் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு? ஏன் இங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு போய் அங்க வைக்கிறீங்க? பேசாம நீங்களே இங்க குடி வந்துருங்க. என்ன பெரிய வித்தியாசம்? கட்சி பேர் ஒண்ணுதான் வித்தியாசம். வேற ஏதாவது இருக்கா? உங்களுக்கும் கோட்பாடு கிடையாது, அவங்களுக்கும் கோட்பாடு கிடையாது. உங்களுக்கும் தத்துவம் கிடையாது, அவங்களுக்கும் தத்துவம் கிடையாது. மொத்தத்தில் அதிமுகவை நிராயுதபாணி ஆக்கி இருக்கிறார் விஜய். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட கட்சி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைகிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். விஜய் தான் அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு விஜயுடைய ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அந்த காணொலியெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? நிறைய பகிர்றாங்க. இன்னும் அவர் வீழ்த்தவே முடியாது, நயினார் நாகேந்திரனே வந்தாலும் இப்ப டிவிக்குள்ள போய் சேருங்கன்னு நான் சொல்லுவேன் ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாக்குறீங்களா தோழர்? எப்படி இருக்கு இந்த கணிப்பு? மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது இது மாதிரி பேசுவாங்க. நீங்க பாத்தீங்களான்னு கேட்டீங்க. நேற்று நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்துருச்சு. நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. நீங்க அதை கடந்து போக முடியாது. அதனால பார்க்கணும். இல்லைன்னா நான் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பேசுபவர்களுடைய உரைகளை கேட்பதில்லை, பேச்சுகளை கேட்டு நேர விரயம் செய்யறதில்லை. நீங்க பிரதமராக வருவார் அப்படிலாம் சொன்னீங்க. அந்த லூஸ் இன்னொரு செய்திய சொன்னுச்சு. அதை நீங்க மறந்துட்டீங்க. 2 நாட்டுக்கு பிரச்சனைன்னா அதை தீர்த்து வைக்கிற இடத்துக்கு அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி. அது எப்படியும் வாயால சொல்லுவேன். அதான் அது 2 நாடுகளுக்கு பிரச்சனைன்னா தீர்த்து வைக்கிற இடத்துக்கு. இது எங்கேயோ கேட்ட குரலா தெரியலையா உங்களுக்கு? எங்கேயோ கேட்ட குரலா இருக்குல்ல இது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த குரல் எங்க இருந்து கேட்ட குரல்னு. பாகிஸ்தான் அதிர்கிறது. ராஜபக்சே நடுங்கி தன்னுடைய டம்ளரை கீழே போட்டு விட்டார். பார்த்த பார்வையிலேயே நீ ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது இனிமேல் செய்தால் உன்னை தொலைத்து கட்டி விடுவேன் என்று சொன்னார். சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இவர் தான் தூதுவராக இருக்கிறார். அமெரிக்கா இவரை கண்டு அச்சப்படுகிறது. அதே டெம்ப்ளேட் ஆள் மட்டும் வேற பாருங்க. அதே சேம் டெம்ப்ளேட் 2014 பாலாறும் தேனாரும் ஓடும். இங்கேயும் பாலாறும் தேனாரும் ஓட போகுது. ஊழலை ஒழிக்க போனாரு, இங்கேயும் ஊழலை ஒழிக்க போறாரு. இனிமே ஒருத்தன் கூட லஞ்சம் வாங்க முடியாது, இங்கேயும் இனிமே ஒருத்தன் கூட லஞ்சம் வாங்க முடியாது. சேம் டிட்டோ 12 வருஷம் கழிச்சு அதே மேட்டரை எழுதி எடுத்துட்டு வந்து கேரக்டரை மட்டும் மாத்திட்டாங்க கதை வசனத்துல. தான் இந்த கதை. இப்ப இது ரொம்ப எளிதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜி தான் இங்க விஜய். இந்த விஜய் தான் நம்ம ஜி, வேற ஒன்னும் இல்ல. அது எப்படி காளி பெருங்காய டப்பாவா 12 வருஷமா இருக்கோ அதே மாதிரி இதுவும் காளி பெருங்காய டப்பா இருக்கு. ஆனா ஒண்ணு, நான் அந்த ஜோசியக்கார பயிலுக்கு சொல்றேன், நான் ரொம்ப கண்ணியமா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா இது போன்ற ஆட்களை அப்படித்தான் டீல் பண்ணணும்னு நான் என் உள் மனசு சொல்லுது. அதனால நான் அப்படி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். எதிர்த்து நிற்பது காங்கிரஸ் இல்ல தம்பி. மோடி நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்துல இருக்கலாம், எல்லாத்தையும் கைப்பற்ற. இது திமுகவினுடைய இன்னும் போர் குணத்தை நீங்க எல்லாம் பார்க்கல. அது மிஷாவை பார்த்துச்சு, இந்திரா காந்தியை பார்த்துச்சு, நரசிம்மராவை பார்த்துருச்சு, ஜெயலலிதாவை பார்த்துருச்சு, எம்ஜிஆரை பார்த்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்துருச்சு. இப்ப உங்களை பார்க்க வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழலுக்கு அது தள்ளப்பட்டிருக்கு. நீங்க எதிரி இல்ல இருந்தாலும் எதிர் தரப்புல நின்றுகிட்டு இருக்கிற ஜோக்கர்ஸா கூட வச்சுக்கோங்க, குரூப்ல டூப்பா கூட வச்சுக்கோங்க. உங்களையும் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதனால இந்த கதைலாம் ரொம்ப காலத்துக்கு ஓடாது. காங்கிரஸ் வேணா இந்த கதையெல்லாம் கேட்டு தேசிய அரசியல்ல பாஜகவுக்கு ஒரு முகம் கொடுத்திருக்கலாம். ஆனா மாநில அரசியல்ல ரொம்ப காலம் நீடிக்க முடியாது. நீங்க ரொம்ப காலம் இந்த கதையை ஓட்ட முடியாது. மிக விரைவில் உங்க கதைக்கு எண்டு காடு திமுக போடும். திமுக அதுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. தொடர், எங்களுக்கு 2500 ரூபாய் பணம் வேண்டாம், 6 சிலிண்டரும் எங்களுக்கு வேண்டாம், பட்டு புடவைலாம் எங்களுக்கு வேண்டாம்.
நல்ல ஆட்சி கொடுங்க அது போதும்னா அப்படின்னு ஒரு பெண் பேசிய வீடியோ பகிரப்பட்டிருந்தது. அதுதான் பெண்களுடைய உணர்வா இருக்கா தமிழ்நாட்டுல? அப்படிதான் எதிர்பார்க்கறாங்களா? நல்ல ஆட்சினா முதல்ல என்னன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ம். சிலிண்டர் வேணாம், பட்டுப்புடவை வேணாம், 2500 வேணாம், நல்ல ஆட்சி. வேண்டாம். அது என்ன நல்ல ஆட்சி? இந்த பார்த்திபன் ஒரு படத்துல கேட்பாரு, ஏய் ம். இங்க நீ நல்ல மீன்கள் விக்கிறேன்னா மத்தவங்க என்ன கெட்ட மீனா விக்கிறான் அப்படின்னு கேட்பார்ல. அந்த மாதிரிதான் எனக்கு இருக்குது. அண்ணா நல்ல ஆட்சினா வாட் இஸ் மீன் பை நல்ல ஆட்சி? மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதானே சார் நல்ல ஆட்சி. Yes, yes. அவர்களுடைய தேவை நிறைவு பெறணும். அதுதானே சார் நல்ல ஆட்சி. ம். நலத்திட்டங்களை வழங்கினாதானே சார் அவன் நல்லா இருப்பான். ம். நலத்திட்டங்களே வழங்காத நல்லாட்சி வழங்குன்னா எங்க வாங்குறது அந்த நல்லாட்சியை போய்? அவர் கடைக்கு இறங்கி போயிடுவார் 2-3 நாள்ல. மக்கள் வேற ஏதோ கேட்கறாங்க, அது கிடைக்க மாட்டேங்குது, எங்க கிடைக்கும்னு அலைய வைக்காதீங்க பாவம் அவரை. அவரே புரியாம குழம்பி போய் சட்டப்பேரவையில வந்து உட்கார்ந்துருக்காரு. என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு மனநிலையில இருக்காரு. தூக்கமா வேற வருது. காலையில 12 மணிக்கு குறைஞ்சி எந்திரிச்சது இல்ல. சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நம்ம தூங்கிடுவோம். நம்ம 6 மணி நேரம் தான் முழிச்சிருக்கிற நேரமே. அதுவும் வீட்டுல உட்கார்ந்துருப்போம் நம்ம பாட்டுல. ஏதாவது தேவையானதை குடிச்சுக்கிட்டு தேவையானதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இப்ப காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியிருக்கு. கிறக்கம் 6 மணிக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸோட எழுந்திருக்க வரும். வேண்டியிருக்கு. டிஃபன் பாக்ஸோட வந்து முதலமைச்சர் சாப்பிடுறாருன்னு தினமலர்லாம் புலகாகிதம் அடைகிறாங்க. அதான் அது என்னன்னா ஒரு மாய தோற்றம் ஒண்ணு வந்துருச்சுல்ல. நான் தான் சொன்ன பாருங்க, அந்த 2014 ஃபார்முலா அதே சேம் ஃபார்மெட் தான். ஆள் மட்டும்தான் வேற. ஏழை தாயின் மகன் தான், பசியை உணர்ந்தவன் நான், அங்க ஏழை தாயின் மகன். ஒரே டெம்ப்ளேட், கொஞ்சம் முன்ன பின்ன மசாலாவை சேர்த்துக்கிறது. ஆக அப்படியாக இப்படி வந்து விட்டது. எனவே நான் சொல்வது என்னவென்றால், இப்படி 2-3 வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம்னா அது வேறங்க இது வேறங்க அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி இது இங்க வந்து டிஃபன் பாக்ஸ், அங்க வந்து ஓலை குடிசையில போய் உட்கார்ந்து சாப்பிடுறது. இதெல்லாம் ஒரே ட்ரெண்ட் தான். இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கு நிறைய, இந்தியா நிறைய பார்த்திருக்கு. இப்ப என்னன்னா, இந்த நல்லாட்சி தொடர வேண்டும், நல்லாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னா நலத்திட்டங்கள் இல்லாத நல்லாட்சி எப்படி நல்லாட்சியாக இருக்க முடியும்? அதை விட அயோக்கியத்தனமான ஆட்சி ஒண்ணும் இல்லையா? நீங்க இதுவரை நடந்தது எல்லாமே நல்ல ஆட்சி தான். யார் கூடுதலான நலத்திட்டங்களை தந்தார்களோ அவர்கள் எல்லாம் நல்ல முதலமைச்சர்கள் தான். அது ஜெயலலிதாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும். முதல்ல 3 விஷயம் தேவை சார். மனிதனுடைய அடிப்படை வாழ்வுக்கு எது தேவை? உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், உண்ண உணவு, ஃபுட்டு, ஷெல்டர். இது 2 இன்றியமையாததா இல்லையா? இப்ப எங்காவது டிரெஸ் போட்டுக்க முடியாத பராரிகளை நீங்க பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல? அப்படி ஒரு நிலம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது தெரியுமா? உடைகள் உடுத்த முடியாத நிலைமை ஒண்ணு இருந்துச்சு. அதை கலைந்தமா இல்லையா? பசி மிக்க தமிழ்நாடாக இருந்துச்சு. பஞ்சமும் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. எலிக்கறி தின்றுருக்காங்க, படிக்கிறோம்ல, கேட்கிறோம்ல. நம்ம அப்பா அம்மார்கள் சொல்றாங்கல்ல, சின்ன வயசுல எலிக்கறி சாப்பிட்டோம்டா, விவசாயம் இல்லாம போச்சுடா. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? கஞ்சி தொட்டி திறந்த கதெல்லாம் இருக்கு இல்லையா அம்மையார் ஆட்சியில? இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? இல்ல. பட்டினியை போக்கி இருக்கிறோம். பசி இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம். மின்சாரம் இல்லாத தமிழ்நாடு இருக்கா? தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஓரத்துல சொல்லு நீனு, மின்சாரம் இல்ல தமிழ்நாட்டுல. இந்த கிராமத்துல மின்சாரம் இல்ல சார் தமிழ்நாட்டுல, நீங்க சொல்லுங்க. நான் அரசியல் வாழ்க்கையில இருந்தே ஒதுங்கிடுறேன். இந்த ஊருக்கு பஸ் போகல சார், நீங்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல எத்தனை நகரங்கள்ல மின்சாரம் இல்ல தெரியுமா? பீகார்ல எத்தனை பகுதிகளுக்கு பஸ் போகல தெரியுமா? டெல்லியில எத்தனை இடங்களுக்கு சாலை இல்ல தெரியுமா? டெல்லியில சேவிங் பண்ண போனா ரோட்ல சேர் போட்டு உட்கார வச்சு சோப்பு தேய்ச்சுதான் சேவிங் பண்ணிடுவான் தெரியுமா? இப்பவும் நீங்க போங்க, பிரதான சாலைகளுக்கு போங்க. நம்ம ஊர்ல சலூன்ல ஏசி போட்டாங்க சார். சலூன்ல ஏசி இல்லாத சலூன் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல, நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்போ தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் நலத்திட்டங்களின் மூலமாக மேம்படுத்தி இருக்கோம். இந்த நலத்திட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய சீர்மிகு வளர்ச்சிக்கான அடிப்படை. நலத்திட்டமே வேணாம், ஆனா நீ நல்லாட்சி கொடுன்னா எப்படி நொல்லாட்சி கொடுக்க முடியும்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ் மோகம் இல்லையா? அந்த வீடியோ ரொம்ப ஷேர் பண்றாங்க, அத காட்டுறாங்க, நம்ம கிட்ட கொண்டு ஒண்ணுல அந்த டாஸ்மாக மூடிட்டாங்கன்னு ஒரு மாமி சொன்னிச்சுல்ல, அது கூட நிறைய ஷேர் பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? டாஸ்மாக மூடிட்டாங்களா? கடைசியில் என்ன ஆச்சு? அதுதான் கதை இப்போ. அதனாலதான் இப்ப என்னன்னா, புதிய இளைஞர்கள் வரணும்ல. ஏன் வரணும்னா அவன் பூரா இதை காலி பண்ணுவான். இப்ப நீங்கள் நானும் போய் இந்த ரீல்ஸுக்கு பதில் ரீல்ஸ் போட முடியாது, நமக்கு வேற வேலை இருக்கு. கருத்தியல் ரீதியா களமாட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்ப இந்த ரீல்ஸ் டு ரீல்ஸ் யாருன்னா, நம்ம தம்பி வருவான், 18 வயசுல முடிச்சுட்டு வருவான், வந்து திமுக இளைஞரணிக்கு வருவான், நகர இளைஞரணி அமைப்பாளராக வருவான். அவன் போடுவான் ரீல்ஸ், மாமி இங்க வாங்க, டாஸ்மார்க் இங்கதான் இருக்கு, நீங்க நல்லா குடிக்கலாம், திரும்ப வாங்கோ, வந்து வாங்கிக்கோங்கோ அப்படின்னு அவன் கூப்பிடுவான்ல.
அதுதான் இப்ப தேவையாக இருக்கு. அதனாலதான் திமுகவுக்கு புதிய இளைஞர்கள் வருகையை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அந்த தேவை இங்க அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப மொத்தத்துல இது பூராவுமே போலியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற பிம்பம். இது ரொம்ப காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். எவ்வளவு நாளைக்கு நீங்க பொய்க்கால் குதிரையில ஓடிட்டே இருக்க முடியும்? உண்மையான குதிரை ரேஸ்ல வரும்ல, பொய்க்கால் குதிரை எத்தனை நாளைக்கு ஓடும்? காலில் கட்டையை கட்டிட்டு எத்தனை நாளைக்கு ஓட முடியும்? ரொம்ப காலத்துக்கு ஓட முடியாது. யாருமே வரலன்னா ஓடலாம். அங்க ஒரு போர்க்குதிரை தயாராகி கொண்டிருக்கு. மீட்டுருவாக்கம் ஆயிரும் அந்த குதிரை. அப்புறம் அந்த குதிரையினுடைய வேகத்துக்கு ஈடே கொடுக்க முடியாது. நீங்க பின்னங்கால் பிடரில் அடிக்க திரும்ப பனையூர் பங்களால போய் படுத்துக்கணும். நீங்க வேணா பாருங்க, தமிழ்நாட்டுல அது நடக்கும். ஒரே ஒரு நிறைவான கேள்வி தோழர், தாவேகாவுடைய ஆட்சியில் SP வேலுமணி, CV சண்முகம் உட்பட பலர் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செய்தி இன்னைக்கு என்னவா இருக்கு? என்ன அப்டேட்ல இருக்கு இன்னைக்கு? பேசாம அதிமுகவுக்கு விஜய பொதுச் செயலாளர் ஆக்கிடலாம். ஏன் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு? ஏன் ரொம்ப சிரமம்? எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம ஐயா படித்த பண்பாளர், இந்த நாட்டினுடைய தலை சிறந்த தணிக்கையாளர்களில் ஒருவராக கருதப்படுகிற குருமூர்த்தியினுடைய மொழியில் சொல்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்டா இருக்காரு. நான் சொல்லல சார், அவர் சொன்னார் சார், நான் சொல்லல சார். அவர் சொன்னதுக்கு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மறுத்தாரா? இல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுவாவே இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா குருமூர்த்தி படிச்சவர் சார். அவருக்கு தெரியாத அரசியலா சார்? அவருக்கு தெரியாத ஹியூமன் சைக்காலஜியா சார்? அவர் தான் கங்கா ஜலத்தை வச்சு யார வேணுமோ புனிதமாக்கிடுவார் இல்லையா? அப்படிப்பட்ட நபர் இல்லையா அவரு? அதனால அவர் சொன்ன மொழியிலிருந்து நான் சொல்றேன், இவர் ஒரு இம்பார்ட்டன்டா இருக்காருல்ல, ஒரு திராணி உள்ள தெம்புள்ள ஒருவர் பொதுச் செயலாளர் வரட்டுமே. ஏன் அண்ணன் செங்கோட்டையனை சேர்த்து, JCT பிரபாகரனை சேர்த்து, கூப்பா கிருஷ்ணனை சேர்த்து, விஜயபாஸ்கருக்கு மந்திரி கொடுத்து, SP வேலுமணிக்கு மந்திரி கொடுத்து, ஏன் இங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு போய் அங்க வைக்கிறீங்க? பேசாம நீங்களே இங்க குடி வந்துருங்க. உங்க வீடு தானே, குடியேறிங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? என்ன பெரிய வித்தியாசம்? கட்சி பேர் ஒண்ணுதான் வித்தியாசம், வேற ஏதாவது இருக்கா? உங்களுக்கும் கோட்பாடு கிடையாது, அவங்களுக்கும் கோட்பாடு கிடையாது. உங்களுக்கும் தத்துவம் கிடையாது, அவங்களுக்கும் தத்துவம் கிடையாது. நீங்களும் தீய சக்தி திமுகங்கிற முழக்கம் தான், அவங்களும் தீய சக்தி திமுகங்கிற முழக்கம் தான். உங்களுக்கும் கோட்பாடு திமுக ஒழிகதான், அவங்களுக்கும் கோட்பாடு திமுக ஒழிகதான். எந்த இடத்துல வேறுபடுறீங்க? எந்த இடத்துலயும் வேறுபடல, எல்லாம் ஒண்ணுதான். அதனால நீங்களே பேசாம பொதுச் செயலாளர் இருங்க. மொத்தத்தில் அதிமுகவை நிராயுதபாணி ஆக்கி இருக்கிறார் விஜய். அது விஜய் விரும்பி செய்தாரா அல்லது காலச்சூழல் விஜயின் பக்கம் போய் நின்றுச்சா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஆய்வெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆய்வு வேற மேற்கொண்டுமான்ற ஒரு மனநிலை வந்துடும் நமக்கு. அதனால அது நமக்கு தேவையில்லை. ஆனா அதிமுகவை இல்லாமல் செய்தார். இந்த 3 நாட்களா செய்தி பாக்குறேன் சார். அந்த ஊர்ல நகர செயலாளர் போய் தாவேகால சேர்ந்துட்டாரு, இந்த ஊர்ல ஒன்றிய செயலாளர் போய் தாவேகால சேர்ந்துட்டாரு. தினந்தோறும் படையெடுத்து போய்கிட்டே இருக்காங்க சார். ஏன் போறாங்க? என்ன காரணம்? நம்மள மாதிரியே இன்னொருத்த வந்துட்டா அவன் அதிகாரத்துக்கு வந்துட்டான், நம்ம இனிமே அதிகாரத்துக்கு வர முடியாது, அவ்வளவுதான் மனநிலை, வேற ஒண்ணும் கிடையாது. பிஜேபிக்கு போக முடியாத ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா பிஜேபிக்கு போறது ஒரு வெக்கமாக, அவமானகரமாக கருதுகிற ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்குல்ல. அதனால அங்க போக முடியாம இவ்வளவு நாள் ஸ்ட்ரக் ஆயிருந்தான் அவன். அவனுக்கு என்னன்னா, திமுகவை எதிர்க்கணும், ஆளுங்கட்சியா இருக்கணும். அப்பதான் ஒரு கலெக்ஷனு, ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியான பயன் இந்த மாதிரி அடைய முடியும். வந்துருச்சு விஜய் கட்சி, அதுவும் அதே திமுக எதிர்ப்புல இருக்கு. ஆனா ரூலிங் பார்ட்டியா இருக்கு. நம்மால ரூலிங் பார்ட்டியா இனிமே ஆக போறது இல்ல. அதிமுகவுக்கு சவப்பொட்டி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு 4 ஆணியை 4 பேர் எடுத்துட்டு அலையறாங்க. SP வேலுமணி ஒரு ஆணி வச்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆணி வச்சிருக்காரு. இல்ல எனக்கு ஒரு ஆணி கூட நான் அரைகிறேன்னு இன்பதுரை 2 நாளா சுத்திட்டு இருக்காரு. நான் அரைஞ்சிடறேன் ஆணியை, நீங்க ஏன்டா அரைகிறீங்க? எனக்கு தான்டா கரெக்டா சட்ட ரீதியா எப்படி ஆணி அரையணும்னு தெரியும் அப்படிங்கிறாரு. அதனால அதுக்கு சவப்பெட்டி ரெடி ஆயிடுச்சுன்றத தொண்டை முடிவு லீமா ரோஸ்லின் கிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது எப்படி வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க, எப்படி வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. இல்ல புளியே லீமா ரோஸ் தான் வெட்டுறாங்கன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, அது உங்களுடைய பார்வை. எனவே மொத்தத்தில் முடிவுரை எழுதியாகிவிட்டது. அதனால தொண்டம் உஷாராயிட்டான்னு நான் பாக்குறேன். பல கேள்விகளை நாங்க முன் வச்சோம் தொடர். ஆனா உங்களுடைய கோணத்துல நீங்க எங்களுக்கு விளக்கம் கொடுத்தது உள்ளபடியே ரொம்ப நிறைவா இருக்கு எங்களுக்கு. உங்களுடைய கோணம் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, இடையிடையே சிரிக்கவும் வைக்கிறீங்க நீங்க. நன்றி தோழர், நன்றி தோழர், நன்றி தோழர், நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.